ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் இந்தியா வித் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு T20 ஆடினப்போ அவர் தான் கேப்டன்சி பண்ணார் ரீசெண்ட் டைம்ஸ்ல. அப்போ அவர் காலில் ஒரு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. அப்போல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து நடக்க முடியாம தூக்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ரூல்ட் அவுட் ஆனாரு. இப்போ நடக்க போற ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயும் அவரோட பேர் இல்லை, பிகாஸ் அந்த இன்ஜுரி கொஞ்சம் சிவியரா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. இப்போ என்ன அப்படின்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவர் வந்து ஐபிஎலுக்கு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்டுச்சு ஆக்சுவலி. ஆனா இப்போ அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் போயிட்டு இருக்கு. ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட்லி கொஞ்சம் மேட்சஸ்க்கு அவர் இருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ், எதுக்கு அப்படின்னா அந்த இன்ஜுரி ஒரு கன்சர்ன். அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஹெர்னியா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் வந்திருக்கு. ஹெர்னியானா என்ன தெரியுமா? தமிழ்ல சொல்லணும்னா குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வயிற்றுக்கு கீழே கரெக்டா அந்த கால் இருக்குல்ல, காலுக்கும் அந்த வயிற்றுக்கும் இடையில ஒரு கேப் இருக்கும்ல, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சதை மாதிரி வந்து வளரும். அதை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடல் இறக்கம் ஹெர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நார்மலா வர்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதோட சர்ஜரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவுக்கு ஜெர்மன்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இப்போ நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ அவர் இன்ஜூரியில் வேற இருக்கிறதுனால இப்போ அந்த சர்ஜரி பண்ண முடியாதுன்னு ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அவர் பெங்களூர்ல NCAல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீகேப்ல இருக்காரு. ஒன்ஸ் அவர் ரீகேப் முடிச்சதுக்கு அப்புறம் காலு கொஞ்சம் சரியானதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டாவே ஜெர்மன் போயிட்டு அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ஜரியை முடிச்சிட்டு தான் வர்றாரு. ஸோ அதனால அவர் வந்து ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட்லி ஒரு ஃபியூ மேட்சஸ் மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எஸ், இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அங்க பல்வேறு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா மாத்தினதன் மூலம் அவர் வேற கரெக்டா ஃபிட் ஆகி வருவாராங்கிறது வேற ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. பிகாஸ் அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரேட் 2 ஆங்கிள் இன்ஜூரி வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கே கொஞ்சம் பெரிய டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால அவர் வருவாரா? இப்போ இவர் வேற இன்ஜூரி, அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா வேற வந்து பாத்தீங்கன்னா கேப்டனை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் மும்பையை சுத்தி போய்கிட்டே இருக்கு. பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் இவர் T20 வேர்ல்டு கப்புக்கு அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துருச்சு. எஸ், அதுக்குள்ள சர்ஜரி எல்லாம் பண்ணிட்டு வந்துருவாரு. எஸ், எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் தாண்டி அவர் வேர்ல்டு கப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ஜரியிலேருந்து ரெக்கவர் ஆகுறது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட கருத்து, இன்கேஸ் மும்பை இந்தியன்ஸ் சூரியகுமார் யாதவ் மிஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபியூ மேட்சஸ் என்ன மாதிரி இருக்கும் அண்ட் அது எவ்வளவு பெரிய மிஸ்ஸா இருக்கும்? இன்கேஸ் அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்டாவோ இல்ல அந்த டீம்ல இருக்க வேற ஒரு பிளேயரோ பிளேயிங் லெவல்ல இடம் பெறணும் அப்படின்னா அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். நீங்க ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ள போறது மிகப்பெரிய ட்ரீமா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சு செமையான ஜாப்ல இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா சொல்லி தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கு, பிராக்டிகல் ஹேண்ட்லிங்கா இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுல இருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் பிரைஸ்ல வித் ஜீரோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்கு. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்க.